வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஜவ்வரிசி பாயசம் தான். எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக முந்திரி பருப்பு பாதாம்லாம் அரைச்சி போட்டு இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த உடனடி பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 100 ml பிடிக்கும் இந்த டம்ளரு. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், மாவு ஜவ்வரிசி. இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம். 2 ஜவ்வரிசி இருக்கும், நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசினா உங்களுக்கு பாயசம் வைக்கிறதுக்கு உடனடியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசினா ரொம்ப நேரம் ஆகும், ஊற வைக்கணும். முன்னாடியே நம்ம முதல்ல நைட்டே இல்லை ஊற வைக்கணும், இல்லை 2 மணி நேரமாக ஊற வச்சோம்னா தான் அது வந்து வேவுது. அந்த மாதிரி கிடையாது, நல்லா பொரிஞ்சு ஒரு ஜவ்வரிசி அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. விட்டிங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பெருசு பெருசாக வந்துருச்சு. இப்போ வந்து அமர்த்திட்டு கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசியை கழுவிட்டு வந்துட்டேன். இதை வந்து அதே குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த டம்ளரில் வந்து ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து நம்ம பால், முந்திரி பருப்பு, பாதாம்லாம் வந்து அரைச்சி ஊற்றியில் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். தேவைப்பட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன், காயட்டும். இந்த சைடு நல்லா ஒரு 10 முந்திரி பருப்பு, அதே மாதிரி 10 பாதாம் பருப்பு சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் வந்து தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம அடுத்து பால் ஊற்றி வேக விடையில் மீதி இருக்கிறது வெந்துடும். இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த பாலில் போட்டு, இதில் பால் ஊற்றணும்னா ரொம்ப அப்படியே பொங்கிட்டு வரும். அதனால் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் பால் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதில் பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கி வந்துடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன், இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சுட்ருக்கையில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக சேர்க்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட 2 சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு, அமர்த்திடலாம். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஜவ்வரிசி வந்து அளவு கூட வரும், சிலது பெருசாக வந்துடும், சிலது சின்னதாக இருக்கும். அதனால் சைஸை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ஜவ்வரிசி மட்டும் தான் சேர்த்துட்டு, இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சேமியா கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். சேமியா சேர்க்குறதா இருந்தால் ஜீனி சேர்க்குறதுக்கு முன்னாடி சேமியா வேக விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தாளிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நைட் நேரம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்க, வாய்ப்புண்ணு, அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டுக்கு வந்து பாலில் இந்த மாதிரி ஜவ்வரிசி போட்டு காய்ச்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண்ணு, அல்சர் இந்த மாதிரிலாம் வராது. ஸோ அவ்வளோதான், அருமையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இந்த ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுறத விட முந்திரி பருப்பு பாதாம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.